ஹாய் வீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எட்ஜ் ஆஃப் ஹாரிசன் எபிசோட் 4. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இப்ப இந்த ஜன்டான் இருக்கால, அவளோட கேமரா வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் முன்னாடி சீரி வந்து நின்று அவளை பார்த்து நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஜன்டான் அவளோட கேமரா கொடுத்தும், என்ன நீ ட்ரை பண்றியா அப்படின்னு கேட்கும். ஐயோ வேணாம்ப்பா, நான் வரைச்சிருவேன். ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ தனியா போட்டோ எடுக்கிற, ரிப்போர்ட்டரா வேலை செய்யறேன், பரவாயில்ல. உன்ன மாதிரி இருக்கிறது ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்லும். நான் லக்கியா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் லக்கி. நீ பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க போறல அப்படின்னு சொல்லும். உடனே சீரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுதும். அப்ப அந்த இடத்துக்கு சாட் வரான். சாட் வந்து சீரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கிறான். இந்த பொண்ணு வந்து ஜன்டானும், இவன் நியூஸ் பேப்பர்ல வேலை செய்யறா அப்படின்னு சொல்லும். ஜன்தானா? ஓ நீதானா? அது நீதானே எங்களை பத்தி தப்பு தப்பா நியூஸ் பேப்பர்ல எழுதிட்டு இருக்கான். கூட கேமரா அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்து கேமரா பிடிங்கி சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப உள்ள இருக்கிற ஃபாபுக்கு டீனுக்கு அந்த சத்தம் கேட்டு அவங்க வெளியில வராங்க. வந்துட்டு எதுக்கு சண்டை போட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை பிடிச்சு விடுறாங்க. அந்த சாட் ஜன்தானை பத்தி தப்பு தப்பா சொல்றான். இவதான் நம்மளை பத்தி தப்பு தப்பா நியூஸ் பேப்பர்ல எழுதிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஃபாபு ஜன்தானுக்கு சப்போர்ட் பண்றான். நீ பண்றதானே அவன் எழுதுறான், நீ பண்ணாதவனு எழுதலையே அப்படின்னு சொல்றான். நீ இருக்கிற அவனுக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்ட்டு, ஓ நீங்க ரெண்டு பேரும் லோ கிளாஸ்ல உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லும். அதுக்கு ஃபாபு சொல்றான், ஆமா நீ வந்து ராயல் ஃபேமிலி தானே, அதுக்கு இந்த கண்ட்ரி வந்து வெறும் ராயல் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்ல அந்த சாட்டை மறுபடியும் சண்டை போட பக்கத்துல வரும். அப்ப டின்னு நடுவில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் எங்க ஜன்தானும் டின்னு தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜன்தான் கிட்ட டின்னு சாரி சொல்லிட்டு நீங்க தனியா போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஜன்தானும், உன்னோட அண்ணன் மாதிரி கிடையாது, நீ ரொம்ப ஸ்வீட்டா பேசுற அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு டிராப் பண்றதுக்கு நான் ஆள் அனுப்புறேன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஃபாபு கூட அவன் கூட தான் போறேன், அவங்க வீட்டுக்கு நான் டின்னர் சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே டின்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. உனக்கு ஃபாவை எப்ப வந்து தெரியும் அப்படின்னு டின்னு கேட்கறான். அதுக்கு ஜன்தான் சொல்றான், கொஞ்ச நாள் அவங்க இந்த ஊரை விட்டுட்டு அயோத்தியா வந்து தங்கியிருந்தாங்கல்ல, அப்ப அவங்க அம்மாவும் அவனும் வந்து ஒன்னாதான் ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருந்தாங்க. அங்க இருந்த ஒருத்தவங்க அவங்களோட பணத்தை பிடிங்கிட்டு அவங்களை ஏமாத்தினான். அப்ப ஃபாப் வந்து சண்டை போட்டு அவங்க அம்மாவை காப்பாத்திட்டு அந்த பணத்தை பிடிங்கிட்டு போனாங்களாம். அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பைய திரும்ப ஃபாப் மேல போட்டு கிட்டத்தட்ட ஃபாப் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க சண்டை போடும்போது தான் ஃபாப் கையில அடிபட்டு இருக்குது. அதே அந்த பொண்ணு சொல்றேன். உடனே டின்னுக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஹேண்ட் ஷேக்ல பெண்ணு வாங்கும்போது அவன் கையை பார்த்தால, அப்ப ஃபாபோட கையில அடிபட்டு இருந்துச்சுல, அப்பதான் அவன் கையில அடிபட்டுச்சு அப்படின்னு டின்னு ரொம்ப சோகமா கேட்கிறான். அதுக்கப்புறம் அவன் படிக்கிறதுக்காக வேற ஒரு ஊருக்கு வந்து தங்கி இருந்தான். அங்கதான் நானும் ஃபாபு மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபாபு ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு படிச்சான். அப்புறம் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சு அவன் பிரான்ஸ்க்கு போய் படிச்சுட்டு வந்தா அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையுமே அவ சொல்றா டின்னு கிட்ட. டின்னு கதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாவம் ஃபாப் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றான். அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்ல அப்படின்னு கேட்கும். ஆமாம், இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னுட்டு, எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் பேலஸ்ல ஒன்னா தானே இருந்தீங்க, நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படி கிடையாது, நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அதுக்கப்புறம் எங்க லைஃப்ல நாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு நைட்டு ஜன்தான் ஃபாபோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மா ஃபுட்டு சர்வ் பண்ண அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜன்தான் போய் ஃபாபோட அம்மா ஹக் பண்ணிட்டு உங்களை சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, இரு நான் உங்களுக்கு சாலட் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா உள்ள போறாங்க. அப்ப ஃபாபு, நீ ரொம்ப ஓவர் ஐஸ் வைக்கிறீங்க அம்மாவை அப்படின்னு சொல்றான். அப்ப ஜன்தானம், என்ன நீ பாக்கிறதுக்கு ரொம்ப டென்ஸ்டா இருக்க, நீ என்ன அந்த பிரின்ஸை பத்தி தான் நினைச்சிருக்க அப்படின்னு கேட்க, உடனே அவனுக்கு குறை ஏறிடுது. இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்ல நம்மளுடைய மிஷனுக்கு அடுத்து நம்மளுக்கு அவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும் இல்ல, அதை பத்தி நம்ம கலெக்ட் பண்ணணும் இல்ல, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச நீ தான் கரெக்டான ஆளா இருப்பேன், ஏன்னா ஆல்ரெடி நீ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பழகி இருக்கல, உனக்கு தான் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டா அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. நீ அந்த பிரின்ஸை மீட் பண்ண போறியா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஜன்தான் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா ஃபாப் கிட்ட கேட்கறாங்க, நீ மறுபடியும் என்ன பார்க்க போறியா அப்படின்னு கேட்கும். அம்மா நான் போறது ஜஸ்ட் ஒர்க்குக்காக தான், மிலிட்டரி தான் நான் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, நீ சொல்றது உண்மையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. அதுக்கு அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் என்ன மறந்துட்டான், அவனுக்கு இனிமே என் மேல எந்த ஒரு ஆசையுமே லவ் எல்லாம் கிடையாது, அவன் சுத்தமா மறந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா, அவன் மறந்துட்டான் சரி, ஆனா நீ எப்படி, நீ அவனை பத்தி மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஃபாபுக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப அவங்க அம்மா அவன் கையை பிடிச்சிட்டு, ஃபாப் நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்சு மறந்துடாத, உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கு அந்த விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நீ நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கும், அவங்களோட கிளாஸ் வேற நம்ம கிளாஸ் வேற, அவங்க எல்லாம் பெரிய ஹை கிளாஸ் பா, நம்ம எல்லாம் லோ கிளாஸ், நம்மளுடைய நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம எல்லாம் எப்பயுமே ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபாப் சொல்றான், அம்மா எல்லாருமே இதே மாதிரி எப்பயுமே இருந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுன்னு அவங்க அம்மாவுக்கு ஷாக்கிங்கா இருக்குது. அப்படின்னா ஃபாப் மனசுல இப்பயே அந்த எண்ணம் இருக்குது போல அப்படின்னு அவங்க அம்மா அவனையே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஃபாப் அவன் பாட்டுக்கு பேசாம போயிடுறான் அவனோட ரூமுக்கு. அவங்க அம்மாவுக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்குது. அப்புறம் இங்க இந்த பேலஸ்ல காட்டுறாங்க. சாட்டோட அப்பா வந்து சாட் கிட்ட, என்ன அந்த சேலரி விஷயத்தெல்லாம் பாத்துட்டியா, எல்லாருக்கும் அவங்களோட பென்ஷன் எல்லாம் சரியா போயிடுச்சு அப்படின்னு கேட்கும். நீங்க எப்ப வேலை பண்றீங்க, அதெல்லாம் நான் பாத்துட்டேன் அப்படின்னு சாட் சொல்லி சமாளிக்கிறான். அவங்ககிட்ட காசு எல்லாம் இருந்தாலும் யார்கிட்ட கடன் வாங்கி அவன் வேலையை செஞ்சாலும் அதனால அவனுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்குது. அப்புறம் எங்க மிலிட்டரியில இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக, அதாச்சும் அந்த பேலஸ்ல ராஜாங்களா இருக்காங்களா, அவங்களுக்கு எதிராக அவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தெரியுது. அவங்க வந்து பேலஸ்ல இருக்கவங்க அவங்களை மட்டும்தான் இம்பார்ட்டன்டா நினைக்கிறாங்க, மக்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்மி என்னமோ பண்ண போறாங்க. அதுக்கு அவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது.
சோ இதுக்கு முன்னாடி பேலஸ்ல ஒர்க் பண்ணது வந்து இவன் தானே, சோ ஃபாபு தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு ஜன்தான் சொல்ல, அதுக்கு அந்த ஆர்மி ஆஃபீஸர் சரியா அப்படின்னு கேட்கும். அவனும் சரி நான் போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறான். அப்புறம் அந்த ஃபாபு டின்னு பாக்குறதுக்கு வந்திருக்கான். வந்துட்டு அந்த பேலஸ்ல இருக்கவங்க பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கறான். உனக்கு எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவன் கேட்கும். இல்ல நீங்க ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகுது, சோ எல்லாருக்குமே நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ப்ரொடெக்ஷனா எதுக்கு அப்படின்னு டின்னு கேட்கும். உங்களுக்கு தெரியாத உங்க மேல அட்டாக் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எங்க மேலயா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கும். ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா, இந்த பேலஸ்ல இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற எங்களை மாதிரி லோ கிளாஸ் பீப்புளோட வழி எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ தான் அந்த பேலஸ்ல இருந்த, இந்த பேலஸ் உனக்கு என்னெல்லாம் கொடுத்துச்சு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இந்த பேலஸ் எங்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதாச்சும் அவனோட லவ் டின் அவங்ககிட்ட இருந்து பிரிச்சு வச்சிடலாம். அதை பத்தி சொல்லும்போது டின் அங்க இருந்து எந்திரிச்சு போக போறான். ஆனா ஃபாப் அவனை விடாம கையை பிடிச்சுக்கிறான். இப்ப எதுக்கு நான் இதை பத்தி பேச அவாய்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு கேட்க டின் அங்க இருந்து போக போறான். ஆனா ஃபாப் எடுத்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும். ஆமா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு டின் அங்க இருந்து எஸ்கேப் ஆக போகிறான். ஆனா ஃபாப் விடுற மாதிரி இல்ல, மறுபடியும் எடுத்து பக்கத்துல ஹக் பண்ணிக்கிறான். எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு அவன் முகத்தை பார்த்து சொல்லும். உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும். ஆமா எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அப்படின்ட்டு ஃபாப் பக்கத்துல அவனை கிஸ் பண்ண, என்ன பண்றீங்க அப்படின்னு அவன் விலகி போறான். இப்ப சொல்லு உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இப்ப சொல்லு அப்படின்னு அவன் பக்கத்துல இருந்து அவனை கிஸ் பண்ண. பாவம் டின் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனால முடிஞ்ச அளவுக்கு ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் பாக்குறான். ஆனா அவனால அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபாப் அவனை கிஸ் பண்ண, இவனை திரும்ப அவனை கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் சீரி இருக்கால, அவ டின்னுடைய பாட்டி கூட நீங்க ஷாப்பிங்க்கு வந்திருக்கான். அவங்க ஏதோ கிளாத் ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி அங்க இருக்கிற மத்த ட்ரெஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டி கூட ஒரு ஆண்டி இருப்பாங்களாம். அந்த ஆண்டி கிட்ட சிரி கேக்குறான். அந்த ஃபர்ஸ்ட் பேலஸ்ல ஃபாப் இருந்தாலும் அப்ப ஃபாப் டின்னு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களாம். எதுக்கு ஃபாப் பேலஸ் விட்டு போயிட்டான் அப்படின்னு கேட்கும். அந்த லேடிக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருந்தாங்க, ஆனா அவங்க அம்மா அங்க இருந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்ப ஒரு நாள் ஃபாப் டின்னு பாக்குறதுக்கு வந்தான். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த நாள் காலையில இருந்து ராஜா அவங்க யாருமே அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஃபாபோட பேரையே எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டின்னு வந்து படிக்கிறதுக்கு இங்கிலாந்துக்கு போயிட்டான். அப்ப ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர் எங்க அப்படின்னு அவ கேட்கும். அந்த லெட்டர் எனக்கு படிக்க தெரிஞ்சது, அப்பவே படிச்சிருந்திருப்பேன். ஆனா அந்த லெட்டர் இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறான். ஆமா இதெல்லாம் எதுக்கு இப்ப நீங்க எதுக்கு ஃபாலோ பத்தி என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்கும். அப்ப சீரிக்கு ஞாபகம் வருது. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க ஃபாபும் டின்னு கிஸ் பண்ணாங்களாம். அப்ப அந்த வாசல்ல இவ வந்திருப்பான். அவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்றதை பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவங்க ரெண்டு பேர் நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவளை பார்க்காத மாதிரி இந்த அவனுக்காக கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி என்னமோ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்கான். அதை கொடுத்துட்டு போறான். அவங்களும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவ பார்க்கல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அது இப்ப சீரிக்கு ஞாபகம் வரும். உண்மையில நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறான். இப்ப டின்னு தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மனசுக்குள்ள நடந்த இந்த எல்லா விஷயமும் ஓடிக்கிட்டு இருக்குது. அவனும் இவனை சேர முடியாது. அவன் வேற கிளாஸும் இவன் வேற கிளாஸும். இவன் வந்து ஒரு பெரிய ராஜாவோட ஃபேமிலியில இவன் ஆசைப்பட்ட கூட இப்ப அவனால அவனை எதுவும் பண்ண முடியாது. அதனால அவனோட ராஜா குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும் அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிடுறான். அப்புறம் அவன் ரூம் விட்டு வெளியில வரான். அப்ப அவனால முடியல. அவன் மயக்கம் போட்டு கீழே விழ போகும். கரெக்டா ஃபாப் வந்து அவனை பிடிச்சிடுறான். ஃபாப் நீயா அப்படின்னு கேட்கும். அடுத்த சின்ன ரெண்டு பேரும் காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. அப்ப ஃபாப் அவனோட முகத்தெல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். நீ இப்ப அதே மாதிரிதான் இருக்கும். உன்னால ட்ரிங்க் பண்ண முடியலன்னா எதுக்கு ட்ரிங்க் பண்ற அப்படின்னு ஃபாப் சிரிச்சுக்கிட்டே கேட்கும். அதுக்கு அவன் நீ நல்லா ட்ரிங்க் பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்றான். எதுக்கு சாரி அப்படின்னு கேட்கும். இல்ல ஜன்தான் என்கிட்ட சொன்னான், நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு, இந்த இடத்த விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம், அதனால நீ என்ன ரொம்ப ஹேட் பண்ணிருப்பல அப்படின்னு சொல்ல, நான் கஷ்டப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனா எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா படலாம். நான் கிட்டத்தட்ட ஜெயிலுக்கே கூட போயிருப்பேன். ஆனா அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா நீ எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பின பாத்தியா, அந்த லெட்டர் தான் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. என்னால அந்த லெட்டரை ஒத்துக்கவே முடியல. கிட்டத்தட்ட எனக்கு வந்த கோவத்துல அந்த லெட்டர் நான் எரிச்சு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கேட்டுட்டு நான் அந்த மாதிரி பண்ணிட கூடாதுதான். ஆனா அந்த லெட்டர்ல அன்னைக்கு நான் எழுதின எல்லாமே உண்மைதான். நீ அதை நினைச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, நம்ம ரெண்டு பேருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரியா, ஏன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு ஃபாப் சொல்றான். ப்ரூவ் பண்றதா, எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு டின்னு கேட்கும். அப்ப ஃபாப் பக்கத்துல இருந்து அவனை கிஸ் பண்றான். அப்ப டின்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுடுறான். ஃபாப் முடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப டின்னு பக்கத்துல இருந்து அவனை மறுபடியும் கிஸ் பண்றான். ரெண்டு பேரும் ரொம்ப அக்ரெசிவா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் கிஸ் மட்டும் பண்ணாம ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா ரொமான்டிக்கா பண்றாங்க. இவன் கழுத்தை பிடிச்சு அவன் கடிக்க, அவன் கழுத்தை பிடிச்சு இவன் கடிக்க, ரெண்டு பேரும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை கட் ஆயிடுது. இப்ப டின்னு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறான். அவனோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டி இருப்பாங்களா, அந்த ஆண்டி இவனை பாத்துட்டாங்க. அச்சோ கழுத்துல என்னப்பா என்னமோ கடிச்சிருக்குது அப்படின்னு சொல்ல, அது கொசு கடிச்சிருக்கும் அப்படின்ட்டு அவன் சமாளிச்சுட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஐயோ ரொம்ப வலிச்சிச்சு போல அப்படின்னு அந்த ஆண்டி ஃபீல் பண்றாங்க. கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அவன் ஃபீல் எல்லாம் பண்ணல, சமஜால என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் அவன் ரூம் வந்துட்டு கண்ணாடியில அந்த ஹிக்கிய பாக்குறான். அந்த ஹிக்கிய பாத்துறீங்க அவனுக்கு கார்ல அதெல்லாம் ஞாபகம் வருது. அவன் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கையில அவனோட காயம் இருக்கலாம், அந்த காயத்தை தொட்டு பாக்குறான்.
அப்ப டின்னுக்கு ஜம்தான் சொன்னாலும் அதெல்லாம் ஞாபகம் வருது, அவன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப திடீர்னு டின்னுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, அங்க இருந்து காரை விட்டு இறங்கி கீழே போயிடுறான். அப்ப ஃபாபு அவனை கூப்பிட்டு பின்னாடியே போறான். அதெல்லாம் இப்ப டின்னுக்கு ஞாபகம் வருது. அவன் கழுத்துல இருக்க அந்த ஹிக்கியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, செம்மையா கடுப்பாகுது. அவனுக்கு ஃபாபை பிடிச்சிருக்குது, ஃபாபு கூட இருக்கணும்னு ஆசையாவும் இருக்குது. ஆனா என்ன பண்றது, வந்து ஒரு ராஜா குடும்பத்துல இருக்கிறவன், அவன் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, பண்ண அவங்களோட குடும்பத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். அதே நேரத்துல இங்க ஃபாபு அவனோட வீட்டுல நின்று அவன் கண்ணாடியில ஹிக்கியை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் அவன மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல, ஃபாபு செம்ம ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாளும் இந்த பேலஸ்ல உட்காந்து அந்த ராஜா குடும்பத்தில் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஏதோ சதி நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களாம். அதுல நிறைய ஆர்மி அபிஷியல்ஸ், நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாருமே தான் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நமக்கு எதிராக நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த டீனுடைய அப்பாக்கு ஞாபகம் வருது. ஃபாப் வந்து இவங்ககிட்ட வேணும்னே பேசுறாங்க, அவனும் ஒரு ஆர்மி ஆபீசர் தானே, அவனும் இதுல சம்பந்தப்பட்டிருப்பானோ அப்படின்னு டவுட் வருது. அப்புறம் சேட்டிங்க ஒரே டென்ஷனா அங்கேயும் இங்கே நடந்துட்டு இருக்கான். என்னன்னா நேற்று நைட்டு கார்ல அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். கிஸ் பண்ணாத சேட் பார்க்கலாம், ஆனா அவங்க 2 பேர் கார்ல இருக்காங்க அப்படின்னு சேட் பாத்துடுறான். அப்புறம் காரை விட்டு கீழே இறங்கி ஓடுனது, ஃபாப் அவன் பின்னாடியே போனதும் அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஃபாப் எதுக்கு அவன் பின்னாடியே போனா அப்படின்னு அதை பத்தி தான் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப டின் அந்த வழியா வர, நேற்று நைட் என்ன நடந்துச்சு, அந்த ஃபாப் அவங்ககிட்ட என்ன பண்ணான், அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கும். நீ எதுக்கு அந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்றான். நான் நேற்று பார்த்தேன், நீங்க 2 பேர் கார்ல ஒன்னா இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, நான் ஜஸ்ட் அவனை மீட் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஜஸ்ட் மீட் பண்ணியா, அவன் கூட கார்ல நீ உட்கார்ந்து இருந்தாலும் என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் நம்ம பேசிட்டு தான் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு அவங்ககிட்ட பேசுறான், அவன் நல்லவனே கிடையாது தெரியுமா, அவன் ரொம்ப கெட்டவன், உனக்கு எங்களை பத்தியும் நம்மளோட ஃபேமிலி பத்தி கவலையே இல்லை பாத்தியா, அவனால நம்ம ஃபேமிலி கெட்ட பேர் வரும் அப்படின்னு சேட் சொல்ல, அவனால ஒண்ணு நம்ம ஃபேமிலி கெட்ட பேர் வராது, ஒன்னாலதான் நம்ம ஃபேமிலி கெட்ட பேர் வரும், நீ தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் சேட்டை பார்த்து சொல்ல, சேட்டு கடுப்பாயிடும். என்னடா சொல்றான் அப்படின்னா, நான் அவனுடைய அண்ணன், நான் உனக்கு கெட்டவனா அவன் உனக்கு நல்லவனா அப்படின்னு சேட் ரொம்ப ஃபீலிங்கா கேட்கறான். இல்ல நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு டின்னு சமாதானப்படுத்த சேட் அங்க இருந்து கடுப்பாயிட்டு போயிடுறான். டின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வீட்டுல இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு டின்ன கல்யாணம் பண்ண வேணாம்ப்பா, எனக்கு இதுல விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும். எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணதுல இஷ்டம் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கான், அவ எவ்வளவு டேலண்டடா இருக்கா தெரியுமா, அவ போட்டோகிராஃப் பண்றா, நியூஸ் பேப்பர்ல வேலை செய்யறான், எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, நீ வந்து ஒரு பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலியோட பொண்ணுமா, நீ வந்து ஒரு ராஜா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போற, நீ ஒத்துக்கனால அதான் நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்க அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த சில டின்ன பாக்குறதுக்கு ஃபாப் வந்திருக்கான். ஃபாபை பார்த்ததுமே டின்னு பயந்துட்டு போய் கதவை சாத்தம். இவன் என்ன பண்றான், போய் தாப்பால் போட்டு வரான். என்ன பண்றீங்க அப்படின்ட்டு அவனை பார்க்க, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்ட்டு அவனை பக்கத்துல இருக்கிறான். என்ன பண்ற நீ சும்மா அப்படின்னு சொல்ல, சும்மா இருக்கலாம், நான் ஒண்ணும் பண்ணலையே, நேத்து நைட்டு நீ என்ன பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஃபாப் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். நான் எதுவுமே பண்ணலையே, நான் ட்ரிங்க் பண்ணிருந்தேன் அப்படின்ட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆக போக பின்னாடி இருந்து ஃபாப் வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். சரி நேத்து நைட்டு நீ ட்ரிங்க் பண்ணிருந்தேன், இப்பவாச்சும் எனக்கு ப்ரூவ் பண்ணு, நீ இப்ப ட்ரிங்க் பண்ணல அப்படின்ட்டு அவன் பக்கத்துல போய் கிஸ் பண்றான். இந்த ஒரே ஒரு சாக்கை வச்சுட்டு பையன் அவனை 3 டைம் கிஸ் பண்ணிட்டான். அவன் கிஸ் பண்ண டின் வந்து அவனை திரும்ப கிஸ் பண்றான். டின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு ஃபாபுக்கு சிரிப்பு வருது. மறுபடியும் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட உலகத்தையே மறந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டின்னு வேணாம்னு சொல்லிட்டு பையன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வெளியில யாரோ பேசுற சத்தம் கேக்குது. சீரி இருக்கல, அவதான் வந்திருக்கா. டின்னு தானே உள்ள இருக்கான், எது கதை சாத்திருக்கா அப்படின்னு சொல்ல டின்னு போய் கதை ஓபன் பண்றான். சரி உள்ள வந்ததுமே அங்க ஃபாப் இருக்கிறத பாக்குறான். ஃபாப் நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு கேட்க, அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவளுக்கு தெரியல அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு. பாவம் அவளை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது, அவளுக்கு அழுத வர மாதிரி இருக்கு. அப்புறம் இவங்க தனியா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஆக்சுவலா அவளுக்கு டின்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை எல்லாம் கிடையாது. அவ டின்னு ஃப்ரெண்டு மாதிரி தான் பாக்குறான். இருந்தாலும் வேற வழி இல்ல, வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கல்ல, சோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த கெஃபேக்கு அங்க ஜன்தான் வந்திருக்கான். ஜன்தான் அவளை பார்த்ததுமே நீ என்ன பண்றீங்க தனியா உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்கும். ஆக்சுவலா நாங்க டின்னு கூட தான் வந்திருக்கணும், ஆனா டின்னு பிஸியா இருக்கோம், அதான் நாங்க தனியா உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப நான் கூட உட்காரவா அப்படின்னு அவ கேட்கும். அவ ரொம்ப சந்தோஷமா வா அப்படின்னு சொல்றான். 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்னாச்சு, உங்க ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையே, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும். ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு ஒரு ஃபியான்ஸ் இருக்குது, ஆனா அவளுடைய ஃபியான்ஸேக்கு அவளை பிடிக்கல போல, அவன் வேற யாரையும் லவ் பண்றான் போல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஜன்தான் உடனே அப்படின்னா அவன் ஃபியான்ஸை விட சொல்லி அந்த பையன் மூஞ்சிலே போய் ஒரு குத்து விட சொல்லு அப்படின்னு சொல்றான். இல்ல அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப நல்லா வந்தான், அவனை வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறான், இருந்தாலும் என்ன பண்றது, அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜன்தான் சொல்றான், நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போதும் அவனும் நல்ல மாதிரி தான் தெரியுது, ஆனா அவனை நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றதுலாம் அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கும், அவன் கூட விட்டுறது நல்லது தானே அப்படின்னு ஜன்தான் சொல்ல, அதை கேட்ட சிரிக்கு சந்தோஷமா இருக்குது. உன் கூட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது, உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக நான் உனக்கு ஒரு காஃபி வாங்கி தரவா அப்படின்னு கேட்க அவனும் சிரிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்றான். அப்புறம் இந்த பார்ல இந்த சாட் இருக்கான், அவன் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒருத்தன் காசு கொடுத்தாலும் அவன் அந்த இடத்துக்கு வர,
நான் உங்க காசு சீக்கிரமா கொடுத்துறேன்னு சாட் சொல்றான். அதுக்கு அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நீங்க கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ ஒரு இங்கிலாந்து வந்து ஒரு கம்பெனி நம்ம ஊருக்கு இன்வெஸ்ட் பண்ண வராங்க. அந்த கம்பெனியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு மந்த்லி 30% வட்டி வரும் அப்படின்னு சொல்றான். 30% அப்படின்னு நம்ம ஆச்சரியமா கேட்கும். ஆமாம், ஆனா என்ன பண்றது, என்னால அதுக்கு அந்த அளவுக்கு காசு ரெடி பண்ண முடியாது, ஆனா உங்களால முடியும் அப்படின்னு சொல்றான். என்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சாட் கேட்கும். என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க யாரு, நீங்க தானே இந்த ஊரோட பினான்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அந்த பேலஸ்ல பினான்ஸ் காசு எல்லாம் இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது ஒரு ஐடியா வருது. அப்புறம் பேலஸ்ல டின்னோட அப்பா டின்னு கூப்பிட்டு பேசுறாரு. அப்புறம் அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக அது மாதிரி சதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த சதியில இந்த ஃபாப் இருக்கான்ல, அவனு கூட இருக்கான் போல, எனக்கு டவுட்டா இருக்குது. சோ அந்த ஃபாபு கூட எனக்கு இந்த ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை வான் பண்றாரு. அப்புறம் அடுத்த நாளும் அந்த ஆர்மியில இருக்கவங்க எல்லாம் காலையில மார்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மார்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல இருந்து இந்த ஃபாபனுடைய பாஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ராஜா வரான். என்ன மார்ச் பண்றத பாக்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன ஆர்குமெண்ட் ஆயிடுது. யாருக்குன்னா ஃபாபுக்கும் அந்த ராஜாவுக்கும், டின்னோடைய அப்பாவுக்கும். அந்த ராஜா பேசுறது எப்படி இருக்குன்னா, நாங்கெல்லாம் ராயல் பீப்புள் அப்படின்ற மாதிரி பேசும். அதுக்கு ஃபாப் சொல்றோம், இருந்தாலும் மக்களோட வழி பணதான் நீங்க ராயலா இருக்கீங்க அப்படின்னு பேசும். அங்க ஒரு சின்ன ஆர்குமெண்ட் மாதிரி ஆயிடுது. அந்த ஆர்குமெண்ட்ல டின்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. டின்னு கொஞ்சம் கடுப்பா இருக்குது. அந்த ஆர்மி ஆபீசர் கூட ஃபாபுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா டின்னோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல, அவ அவங்க அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அடுத்த நடக்க போய் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.